ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். நம்ம நேற்று சூலூர் டிமார்ட் வந்து ஷாப்பிங்காக போயிருந்தோம். மிதுனுக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் June 2 சொல்லிட்டாங்க. ஸோ அவனுக்கு ஸ்கூலுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அண்ட் க்ராசரிஸ் கூட கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்ததுன்னு சொல்லிட்டு சூலூர் டிமார்ட் போயிருந்தோம். அண்ட் அங்கே போயிட்டு போலோ டிஷர்ட்ஸ் 3 வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து ஈச் டிஷர்ட் 300 அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேண்ட் வந்து எனக்கு வீட்டுக்கு ரெஃப்யூஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 200. அதுக்கப்புறம் மிதுனுக்கு வந்து ரெயின் கோட் வாங்கியிருந்தோம். இது நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் 200 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே இந்த ஜெர்கின் டைப்பில் இருந்தது. அது வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி பேக்கில் வைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ரெயின் கோட் வாங்கி கொடுத்துருந்தேன். இது அவங்க போடுறதுக்கு ஈஸியாக அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குதுன்னு சொன்னதுனால சரின்னு வாங்கியாச்சு. இதோட ஒரு வீட்டில் ஒரு குட்டி அம்பர்லாவும் இருக்குது. சரி, இப்போதைக்கு அதை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுலேயும் நிறைய சைஸஸ் அண்ட் கலர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு தகுந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக் இது தான் வாங்கியிருந்தோம். ஸ்கூல் பேக் மட்டும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலை அப்படின்னு சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அவன் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக அழுவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான். இந்த பேக் வாங்கினதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கீழே அந்த ஜிப்பில் வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் வந்து மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு வேண்டி. இதை பார்த்துட்டு இதே தான் வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டான். சரின்ட்டு விட்டாச்சு. நிறைய பேக் கலெக்ஷன்ஸ் வந்து டிமார்ட்டில் இருந்தது. ரேஞ்சஸ் கூட கம்மியிலேருந்து அதிகம் வரைக்கும் நிறைய இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் யாராவது சூலூர் டிமார்ட் பக்கம் இருந்திருந்தீங்கன்னா போய் பாருங்கள், ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். ஏதாவது பேக்ஸ் அண்டு புக்ஸு, அதுக்கப்புறம் நோட்லாம் வாங்கணும், பென்சில் பாக்ஸ்லாம் வாங்கணும்னா பென்சில் பாக்ஸ் எல்லாத்துக்கும் 20% அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. நோட்டு பென்சிலுக்கெல்லாம் நினைக்கிற கிளாஸ்மேட் நோட்ஸ்க்கெல்லாம். ஸோ அதெல்லாமே நல்லா இருந்தது. இவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இந்த பேக் வந்து வாங்கிட்டார். சரின்ட்டு நானும் விட்டாச்சு. அடுத்தது வந்து டிஃபன் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் வாங்கிடலாம். எத்தனை தடவை நம்ம சில்வர் கேன் வாங்கி கொடுத்தாலுமே கூட அவன் வந்து அதை கொண்டு போகிறதில்ல. கலராக இருக்கிற வாட்டர் கேன் இதை வேணும்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டான். வருஷத்துக்கு 3-4 வாட்டர் பாட்டில் வந்து வாங்கிட்டான். சரின்ட்டு இந்த தடவை இது வாங்கியிருந்தோம். இதோட காஸ்ட் அரௌண்ட் 200 வந்துச்சு. அதே மாதிரி அந்த டிஃபன் பாக்ஸோடது 220 அந்த மாதிரி வந்தது. 3 அடுக்கு இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தோம். ஏற்கனவே வாங்கினது வந்து அதுவே ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி கொண்டு போயிட்டான் டிஃபன் பாக்ஸ். அதனால் இந்த தடவை புதுசு வேணும்னு சொல்லி வாங்கிட்டான். அடுத்தது இந்த அப்சரா பென்சில். இது வந்து 10 பென்சில் இருக்கும், எக்ஸ்ட்ரா டார்க். அது கூட எரேசர், ஷார்ப்னர் எல்லாம் சேர்த்து 56 rupees அந்த மாதிரி வந்துச்சு. அந்த பக்கம் பென்சில் பாக்ஸ் வச்சுருக்கிறது 180 rupees அந்த ஸ்டீல் பாக்ஸ். அது இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியும் ஒரு 2-3 வாங்கிடுவான். இப்போதைக்கு இதை வாங்கியிருக்கான். அது அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு வாங்கியிருக்காங்கம்மான்னு ரகலை பண்ணி வாங்கிடுவான். இது ஆனால் குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கிளாஸ்மேட் நோட் ஒன்று, ஒரு ஃபைல் ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்குன்னு வாங்குறது என்னென்னா, டிமார்ட் போனாலே இந்த டீ மக் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த தடவை இது இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது 69 rupees அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கோம் வேணும்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிங் போர்டு ஒன்று வாங்கியிருந்தேன். நான் ஏற்கனவே 2013 ஒரு ஷாப்பிங் போர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஒரு லாஸ்ட் மந்த் அந்த மாதிரி அது உடஞ்சிருச்சு. சரின்னு சொல்லி இந்த தடவை புதுசாக மறுபடியும் அதே பேம்பு போர்டே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிராசரிஸ் இதெல்லாம் இல்லையோ அதை மட்டும் நோட் பண்ணி வாங்கிட்டு போயாச்சு. எப்பயும் டிமார்ட் பொறுத்தளவுக்கு சோப் எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்கும், ஆஃபராக இருக்கும். எல்லாமே கம்மி ரேட்டாக தான் இருக்கும். இதில் சோப்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காம்போவாக வாங்கும்போது. மோஸ்ட்லி நாங்கள் டிமார்ட் வந்து அதிகமாக கோயம்புத்தூர் போகிறதுனால வர்ற வழி அப்படிங்கிறதுனால கிராசரிஸ்லாம் தீர அங்கேயே தான் வாங்கிக்கிறது. நீங்களும் சூலூர் டிமார்ட் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா போய் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்காக நிறைய பேக்ஸ், நோட்ஸ், இந்த மாதிரி பென்னு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.